அன்பான இதயங்களுக்கு வணக்கங்க. இப்போ நாம ஈச்சமரம் பேரீச்சமரம் பார்க்க போகிறோம். இதுதாங்க ஈச்சம் கன்று. இது அவ்வளவா மரம் பெருசாக வராது. பாருங்க, ஈச்சங்காய். இதுதாங்க ஈச்சங்காய். காய் கொலை கொலையாக பிடிக்கும். இது சிவந்த நிறமா வந்த பிறகு நாம் அதை பறித்து வைத்தோம்னா பழுத்துக்கும். பழம் கருப்பாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்குங்க ஈச்சம்பழம். இப்போ பேரீச்சங்காயை பார்ப்போம். பாருங்க, பேரீச்சங்காய். இதுதாங்க பேரீச்சங்காய். காய் பாருங்க, கொலை கொலையாக இருக்குது. பழுத்த பிறகு ரொம்ப சுவையாக இருக்கும். இது பழுப்பதற்கு இன்னும் 1 மாதம் ஆகணும். நம்ம ஏரிக்கரை ஓரமாக, ஓடைகள் ஓரமாக ஒவ்வொரு மரம் இப்படி இருக்குங்க. பேரீச்சங்காய். பேரீச்சம்பழத்தில் என்ன நன்மைகள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாருங்க, கொலை கொலையா காய். பாருங்க, ரொம்ப கொலை கொலையா பிடிச்சிருக்குது. மரம் சின்ன மரம் தான். பேரீச்சம் பிஞ்சி பாருங்க. இது சாப்பிட முடியாதுங்க, கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். பழுத்த பிறகு இனிப்பாக இருக்கும். பேரீச்ச மரம். இந்த சோவையில் நாம் சீமாறு தயாரிக்கலாங்க. இந்த மட்டைகள்லாம் நாம் சீமாறு தயாரிக்கலாங்க. தொடப்பம். இதில் நாம் தொடப்பம் தயாரிக்கலாங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க.